ஆவிக்குரிய யுத்தம் முதல் வாரம். யுத்தத்தின் தன்மை, நமது வெற்றியின் அடிப்படை. மற்றொரு வாரத்தின் இறுதியில் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் முழுவதும் 2 எதிரெதிரான ராஜ்யங்களை உங்களுக்காக காட்சிப்படுத்தினேன். தேவனுடைய ராஜ்யம், இந்த பிரதிநிதிகளாக இங்கே பூமியில் நாம் இருக்கிறோம். மற்றும் சாத்தானுடைய ராஜ்யம், இது பொல்லாத ஆவிகள், உடல்கள் இல்லாத நபர்கள் போன்றவர்களை கொண்டுள்ள மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ராஜ்யமாகும். இதன் தலைமையகம் பரலோக தளத்தில் இருக்கிறது. நேற்று நான் 2 முக்கியமான கருத்துக்களை சொன்னேன். முதலாவது, ஆவிக்குரியதாக இருக்கிற யுத்தத்தின் தன்மைக்கு ஏற்ற ஆவிக்குரிய ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, யுத்தம் நடக்கும் போர்க்களம் மனிதனுடைய மனதாக இருக்கிறது. சுவிசேஷத்தின் உண்மையை பெறுவதை தடுப்பதற்காக சாத்தான் மனிதனுடைய மனங்களில் முற்சார்பு எண்ணத்தின் கோட்டைகளை கட்டுகிறான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆவிக்குரிய ஆயுதங்களை கொண்டு இந்த மனக்கோட்டைகளை உடைப்பதுதான் நமது பொறுப்பாகும். இதனால் மனிதர்களின் மனங்களை சாத்தானுக்கு பதிலாக கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம். இன்று நமது ஆவிக்குரிய யுத்தத்தில் உறுதியாக வெற்றி பெற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மையை விளக்கப் போகிறேன். நான் முதலில் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை திருப்புகிறேன். இந்த வசனங்களில் சிலுவையில் நம் சார்பாக கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் விசுவாசிகளாகிய நமக்காக தேவன் என்ன செய்தார் என்பதை பவுல் விவரிக்கின்றார். இதைத்தான் அவர் சொல்கிறார்: உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை இதுதான். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம் என்பதில் சாத்தான் மிகவும் உறுதியாக இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்று அவன் விரும்புகிறான். அதுதான் அவனுடைய தோல்விக்கு முக்கியமானதாகும். உண்மை இதுதான்: கிறிஸ்து ஏற்கனவே சாத்தானையும் அவனுடைய அனைத்து தீய சக்திகளையும் அதிகாரங்களையும் முழுமையாகவும் என்றென்றைக்கும் தோற்கடித்து விட்டார். அதை நான் மீண்டும் சொல்லப் போகிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் நினைவில் இல்லை என்றால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து ஏற்கனவே சாத்தானையும் அவனுடைய அனைத்து தீய சக்திகளையும் அதிகாரங்களையும் முழுமையாகவும் என்றென்றைக்கும் தோற்கடித்து விட்டார். அவர் சிலுவை மரணத்தின் மூலமாகவும் சிந்தின இரத்தத்தின் மூலமாகவும் வெற்றிகரமான உயிர்த்தெழுதல் மூலமாகவும் அதை செய்தார். இது எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு எதிரான சாத்தானின் முதன்மையான ஆயுதத்தை நாம் அடையாளம் காண வேண்டும். அந்த ஆயுதம் குற்ற உணர்ச்சியாகும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கின்றோம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சகோதரர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? அந்த சாத்தான் என்பதை நாம் அறிவோம். இந்த வாரத்தின் எனது முந்தைய பேச்சு நான் முன்பே சுட்டிக்காட்டியிருக்கிறேன். சாத்தான் தேவனுடைய பிரசன்னத்தை அணுக முடியும். மேலும் அவன் செய்யும் ஒரு காரியம், அவனுடைய பிரதானமான வேலை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்மை குற்றம் சாட்டுவதுதான். இப்போது சாத்தான் நம்மீது ஏன் குற்றம் சாட்டுகிறான்? அவனுடைய குறிக்கோள் என்ன? ஒரு எளிய வார்த்தைகளில் அதை கூற வேண்டுமானால், நம்மை குற்ற உணர்ச்சியாக்க வேண்டும் என்பதுதான். சாத்தான் நம்மை குற்ற உணர்ச்சியிலே வைத்திருக்கும் வரை நாம் அவனை தோற்கடிக்க முடியாது. இந்த குற்ற உணர்வு தான் நம் தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. நீதியாய் இருப்பதே நமது வெற்றிக்கு காரணம். அங்குதான் உண்மையான அடிப்படை பிரச்சனை இருக்கிறது. இப்போது தேவன் சிலுவையின் மூலம் இந்த குற்ற உணர்வின் பிரச்சனையை எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதை பார்ப்போம். தேவன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கையாண்டுள்ளார். இரண்டிற்கும் தேவன் முழு ஏற்பாட்டையும் செய்துள்ளார். தேவன் கடந்த காலத்தை எவ்வாறு எதிர்கொண்டார்? இது மிகவும் எளிமையானது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நம் சார்பாக, நமது பிரதிநிதியாக நம் குற்றத்தை சுமந்து கொண்டு தண்டனையை ஏற்றுக்கொண்டார். தேவன் இப்போது நம்முடைய எல்லா பாவ செயல்களையும், நாம் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அவருடைய சொந்த நீதியை விட்டுக்கொடாமல் மன்னிக்க முடிந்தது. ஏனென்றால் கிறிஸ்துவின் மரணத்தினால் அவருடைய நீதி திருப்தி அடைந்துள்ளது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், நம்முடைய கடந்த கால பாவ செயல்கள் எத்தனை அதிகமாக இருந்தாலும், எவ்வளவு மோசமாக இருந்தாலும், நாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் பொழுது மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. பின்னர் தேவன் எதிர்காலத்திற்கான ஏற்பாடை செய்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து. எழுதப்பட்ட கையெழுத்து என்ன? இது மோசேயின் சட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தேவனுடைய நீதியை பெறுவதற்கு தேவையான மோசேயின் சட்டத்தை நீக்கினார். இப்போது அது ஒரு தேவையான ஒன்றாக இருக்கும் வரை ஒவ்வொரு முறையும் மோசேயின் சட்டத்தின் மிகச் சிறிய தேவைகளில் ஒன்றை மீறினால் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றவாளியாக இருப்போம். ஆனால் நீதியை அடைவதற்கான வழியில் அந்த தேவையான சட்டம் அகற்றப்பட்ட போது குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாக கருதப்படுகிறது. இதற்கு தொடர்புடைய 2 வேத பகுதிகளை நான் காட்டுகின்றேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அது ஒரு முக்கியமான வார்த்தையாகும். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். யூதர் அல்லது புறஜாதியார், கத்தோலிக்கர்கள் அல்லது புராட்டஸ்டன்கள், கத்தோலிக்கர் அல்லாதவர்கள், அதாவது புராட்டஸ்டன்கள் என்பது கத்தோலிக்கர் அல்லாதவர்கள், எந்த விஷயமும் இல்லை. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியாகவோ அல்லது இஸ்ரவேல் வரலாற்றின் ஒரு பகுதியாகவோ அல்லது வேறு பல அம்சங்களில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இல்லை. ஆனால் தேவனுடைய நீதியை அடைவதற்கான ஒரு வழிமுறையாக அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நாம் நீதியுள்ளவர்களாக இருக்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. பின்னர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நாம் அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதுதான் தெய்வீக பரிமாற்றம். அவருடைய நீதியாக நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக நம்முடைய பாவத்தால் இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். கிறிஸ்துவின் நீதியால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டவுடன் பிசாசு இனிமேல் நமக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்த முடியாது. அவனிடமிருந்து முக்கிய ஆயுதம் பறிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையை மரணத்தின் மூலமாக துரைத்தனங்கள் மற்றும் அதிகாரங்களுக்கு இருக்கிற ஆயுதங்களை இழக்கச் செய்தார். நமக்கு எதிரான அவைகளின் முக்கிய ஆயுதத்தை அவர் எடுத்து போட்டார். இப்போது கிறிஸ்துவனுடைய வெற்றியின் செயல்பாட்டை நமது மூலம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கிறிஸ்துவனுடைய வெற்றியின் வார்த்தையை நாம் ஏற்கனவே பார்த்தோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். வெற்றி என்றால் என்ன என்பதை கவனியுங்கள். வெற்றி என்று இங்கு குறிப்பிடப்படுவது உண்மையில் வெற்றி பெறுவது அல்ல, அது ஏற்கனவே அடைந்த வெற்றியின் கொண்டாட்டமாகும். அது கிடைத்த வெற்றியின் செயல் விளக்கமாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலம் முழு சாத்தானுடைய ராஜ்யத்தின் மீதும் தனது வெற்றியை முழு பிரபஞ்சத்திற்கும் எடுத்து காட்டினார். இருப்பினும் இயேசு கிறிஸ்து அந்த வெற்றியை பெற்றது தனக்காக அல்ல, அவருக்கு அது தேவைப்படவும் இல்லை. அவர் நமக்காக வெற்றி பெற்றார். அந்த வெற்றியை நம் மூலமாக செயல்படுத்தி நிரூபிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனக்கு பிடித்த வசனங்களில் ஒன்றான 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் கூறுவது இதுதான்: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் கூறுவதில் ஆச்சரியமில்லை. அந்த வசனத்தின் செய்தியை நீங்கள் உண்மையிலே புரிந்து கொண்டால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தின் மீது கிறிஸ்துவின் வெற்றியை பகிர்ந்து கொள்ள தேவன் எப்போதும் நம்மை ஏற்படுத்துகிறார். 2 வினைச்சொற்கள் உள்ளன, எப்பொழுதும் மற்றும் எல்லா இடங்களிலேயும். அதாவது சாத்தானுடைய ராஜ்யத்தின் மீது கிறிஸ்துவின் வெற்றியை வெளியரங்கமாக பகிர்ந்து கொள்ள எந்த நேரமும் எந்த இடமும் இல்லை. பின்னர் மீண்டும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதை உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் அதிகாரத்தை சாத்தானிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பறித்து விட்டதாக கூறுகிறார். அவர் அதை தனக்காக பெற்றுக்கொண்டார். மேலும் தேவன் வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். பின்னர் அவர், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள் என்று சொல்கிறார். ஆகையால் என்பதன் உட்பொருள் என்ன? இயேசு சொல்கிறார், நான் அதிகாரத்தை வென்றுவிட்டேன், நீங்கள் புறப்பட்டு போய் அதை செயல்படுத்துங்கள். நீங்கள் புறப்பட்டு எனது பணியை நிறைவேற்றுவதன் மூலம் எனது வெற்றியை உலகம் முழுவதும் வெளிப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை குறித்து 3 எளிய அறிக்கைகளை சொல்லி முடிக்கிறேன். முதலில் வனாந்திர சோதனையின் போது இயேசு கிறிஸ்து தாமே சாத்தானை தோற்கடித்தார். அவர் சாத்தானை சந்தித்து அவனது சோதனையை எதிர்த்து அவனை தோற்கடித்தார். இரண்டாவதாக, சிலுவையில் இயேசு கிறிஸ்து சாத்தானை நம் சார்பாக, தனக்காக அல்ல நமக்காக தோற்கடித்தார். தனக்கான வெற்றி அவருக்கு தேவைப்படவில்லை. அவர் ஏற்கனவே அதை வைத்திருக்கிறார். ஆனால் அவர் வெற்றி பெற்றார். அவர் நம் எதிரியை தோற்கடித்தார். அவர் நம் எதிரியின் ஆயுதங்களை பறித்து கொண்டார். அவர் அவனை உரிந்து கொண்டார். அவர் நம் சார்பாக அவனை வெளியரங்கமாக்கினார். மூன்றாவதாக, இப்போது இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை நிரூபிப்பதும் நிர்வகிப்பதும் நமது பொறுப்பாகும். அதுதான் நம் பொறுப்பு. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உள்ள அந்த அழகான வசனத்தை மீண்டும் வாசித்து முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எல்லா இடங்களையும் கிறிஸ்து நமக்கு வெற்றியை சாத்தியமாக்கியுள்ளார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் நாளை இதே நேரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். அடுத்த வாரமும் ஆவிக்குரிய யுத்தம் என்ற தலைப்பில் தொடர்வேன். நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமான தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தின் ஒரு அம்சத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு கவசத்தை குறித்தும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது குறித்தும் நான் கையாள்வேன். ஆமேன்.